என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? பின்பு அவர் தமது சீஷரோடு கூட தனித்து ஜெபம் பண்ணிக் கொண்டிருக்கையில் அவர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவர் உயிர்த்தெழுந்தார் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் தேவனுடைய கிறிஸ்து என்றான். அப்பொழுது அவர்கள் அதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். சீஷரோடு தனித்து ஜெபம். இயேசு கிறிஸ்து தமது சீஷரோடு தனித்து ஜெபம் பண்ணிக் கொண்டிருக்கிறார். அப்போது தம்முடைய சீஷரிடம், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார். இந்த சூழ்நிலையை பற்றி மற்ற சுவிசேஷத்தில் எழுதப்படவில்லை. இயேசு கிறிஸ்து இப்போது தம்முடைய சீஷர்களோடு தனித்திருக்கிறார். தம்மை பற்றி சீஷர்களிடம் சம்பாஷணை பண்ணுவதற்காகவும் பிதாவிடம் தனித்து ஜெபம் பண்ணுவதற்காகவும் இயேசு கிறிஸ்து தனித்திருக்கிறார். தம்முடைய சீஷரோடு தனித்து ஜெபம் பண்ணிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்போதெல்லாம் தனித்திருக்கிறாரோ அப்போதெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். நாமும் தனிமையில் இருக்கும்போது வீணான காரியங்களை குறித்து சிந்தனை செய்யாமல் தேவனோடு ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும். நாம் தனிமையாக இருக்கும்போது பிதாவாகிய தேவன் நம்மோடு கூட இருப்பதினால் நாம் மெய்யாகவே ஒருபோதும் தனிமையாக இருப்பதில்லை. இயேசு கிறிஸ்து தனித்திருக்கும் போது அவர் ஜெபிக்கிறார். அவருடைய சீஷர்களும் அவரோடு கூட இருக்கிறார்கள், அவரோடு கூட ஜெபிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடம் தம்மை பற்றி விசாரிப்பதற்கு முன்பாக ஜெபத்தில் தரித்திருக்கிறார். தம்மை பற்றி அவர்கள் எவ்வாறு அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காகவே இயேசு தம்மை குறித்து சீஷர்களிடம் விசாரிக்கிறார். விசாரிப்பதற்கு முன்பாக ஜெபிக்கிறார். நாமும் மற்றவர்களுக்கு ஒரு சில ஊழிய காரியங்களை பகிர்ந்து கொடுக்கும் முன்பு அவர்களுக்காகவும் அவர்களிடம் கொடுக்கப்படும் ஊழியத்திற்காகவும் ஜெபிக்க வேண்டும். ஜனங்கள் தம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து பொது ஜனங்களின் கருத்தை அறிய விரும்புகிறார். ஒரு சிலர் பொது ஜனங்களின் கருத்துக்களுக்கு பயப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு எடுத்துக்காட்டுக்கள்: குருடனுடைய பெற்றோர், யூத மார்க்கத்து தலைவர்கள், பிரதான ஆசாரியர், யூத மார்க்கத்து மூப்பர், பவுல், சபை தலைவர்கள், யூத மார்க்கத்தமைந்த கிறிஸ்தவர்கள், பேதுருவும் பர்னபாவும், சவுல் ராஜா, சிதேக்கியா, ஆபிரகாம், ஈசாக்கு. பொது ஜனங்களை பிரியப்படுத்தியவர்களுக்கு எடுத்துக்காட்டுக்கள்: ஏரோது, பிலாத்து, பேலிக்ஸ், பெஸ்து, தாவீது. சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும். இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணிக் கொண்டிருக்கும் போது தம்முடைய சீஷர்களிடம், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார். ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி பலவாறாக கூறுகிறார்கள். தாங்கள் கேள்விப்பட்டதை சீஷர்கள் இயேசுவிடம் அறிவிக்கிறார்கள். இயேசு திரளான ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணும்போது அவருடைய உபதேசத்தை கேட்கிறவர்கள் உபதேசிக்கிற அவரை பற்றியும் சிந்தித்து பார்க்கிறார்கள். நம்மை பற்றி ஜனங்கள் எவ்வாறு கூறுகிறார்கள் என்பதை அறிந்து வைத்திருந்தால் நாம் அவர்களுக்கு நல்ல முறையில் ஊழியம் செய்ய முடியும். ஊழியக்காரர்கள் ஜனங்களிடம் சென்று தங்களை பற்றி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சில சமயங்களில் அவர்கள் மூலமாக நமக்கு பிரயோஜனமுள்ள ஆலோசனைகளும் கடிந்து கொள்ளுதல்களும் வரலாம். இவை நமது நன்மைக்கு ஏதுவாகவும் அமையலாம். ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் ஊழியம் செய்தால் நாமும் அவர்களை பற்றி கவலையற்றவர்களாகவே ஊழியம் செய்வோம். நமது ஊழியம் ஜனங்களுக்கு அதிக பிரயோஜனம் உள்ளதாக இராது. ஒரு வைத்தியன் தன்னிடத்தில் சிகிச்சை பெற வரும் நோயாளியிடம் நன்றாக பழக வேண்டும். அவனை பற்றி நன்றாக தெரிந்தால்தான் அவனுக்கு நல்ல முறையில் சிகிச்சை கொடுக்க முடியும். இதை சீஷர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகவே இயேசு கிறிஸ்து அவர்களிடம் இந்த கேள்வியை கேட்கிறார். ஜனங்களில் சிலர் இயேசு கிறிஸ்துவை யோவான் ஸ்நானன் என்று கூறுகிறார்கள். ஒரு சிலர் அவரை எலியா என்று கூறுகிறார்கள். வேறு சிலர் அவரை பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவர் உயிர்த்தெழுந்தார்
என்று கூறுகிறார்கள். இயேசுவை பற்றி தங்கள் மனதில் தோன்றியபடியெல்லாம் பேசுகிறார்கள். நீர் தேவனுடைய கிறிஸ்து. தம்மை பற்றி ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதில் ஆர்வம் காண்பிப்பது போலவே தம்முடைய சீஷர்கள் தம்மை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்பதையும் இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ள விரும்புகிறார். திரளான ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணும் இயேசு கிறிஸ்து பல சமயங்களில் தமது சீஷர்களுக்கு தனியாக உபதேசம் பண்ணியிருக்கிறார். தம்மை பற்றி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் ஒரு முக்கியமான சம்பவமாயிற்று. இயேசு தம்முடைய சீஷர்களிடம், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் தேவனுடைய கிறிஸ்து என்று பதில் கூறுகிறார். இந்த வார்த்தைக்கு தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவர் என்று பொருள். இயேசு கிறிஸ்துவை பற்றி சீஷர்கள் சரியாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். கிறிஸ்துவை பற்றிய சத்தியம் சீஷர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அவர்கள் ஜனங்கள் மத்தியில் சென்று இப்போது இயேசு கிறிஸ்துவை பற்றி தெளிவாக பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர்களை தடை பண்ணுகிறார். தங்களுக்கு தெரிந்திருக்கும் சத்தியத்தை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிடுகிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவரே தேவனுடைய கிறிஸ்து என்பது எந்தவிதமான சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் உறுதி பண்ணப்படுகிறது. அப்பொழுது பேதுரு இந்த சத்தியத்தை எல்லா ஜனங்களுக்கும் தெளிவாக எடுத்துரைக்கிறார். நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்று இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். தற்பொழுது இயேசுவை தேவனுடைய கிறிஸ்து என்று அறிவிப்பதற்கு தேவையான சாட்சி இன்னும் பூரணமாக நிறைவேறாததினால் இந்த சத்தியத்தை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களுக்கு கட்டளையிடுகிறார். ஏற்ற வேளை வரும் வரையிலும் இயேசு கிறிஸ்துவின் ரகசியம் வெளிப்படுத்தப்படாமல் மறைக்கப்படுகிறது. தாமே கிறிஸ்து என்பதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு கிறிஸ்து கட்டளையிடுகிறார். முடிந்த வரையிலும் பிரச்சனை இல்லாமல் சமாதானமாக தமது ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். வேளை வரும்போது எதுவும் மறைவாக இருக்காது, எல்லாம் வெளியரங்கமாகும்.